Good Bird Stories. வெயில் காலத்தில் துணியின் மர வீடு. பறவைகளோட ஊர்ல இந்த வருஷம் வெயில் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. சூரியன் ஆகாயத்திலிருந்து நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. மரத்துல ஒரு இலை கூட இல்லாம எல்லாமே காஞ்சு போச்சு. பறவைங்க கட்டிக்கிட்டு இருந்த காஞ்ச புல்லு கூடும் கூட இப்ப ஏதோ அடுப்பு மாதிரி சூடா இருந்துச்சு. பகல் ராத்திரி அப்படின்ற கணக்கு வழக்கு எதுவுமே இல்லாம எப்பவுமே அனலாதான் இருந்துச்சு. அதனால பறவைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு யோசிக்கிறதுக்காக மஹி ஊர்க்காரங்க எல்லாரையுமே வர சொல்லுச்சு. பறவைங்களா, எல்லாரும் கேளுங்க. இந்த வருஷம் எதிர்பாராத அளவுக்கு வெயில் ரொம்பவும் அதிகமா இருக்கு. அந்த வெயிலால நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல. நாம கட்டிக்கிட்டு இருக்கிற கூடு எல்லாமே காஞ்ச புல்லால கட்டினதுங்கிறதுனால உள்ள அனல் ரொம்பவே அதிகமா இருக்கு. நிம்மதியா ராத்திரியில தூங்க கூட முடியல. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அதன்படி நாம இந்த வெயில்ல இருந்து தப்பிச்சே ஆகணும். ஆமாங்க மஹி, நானே இத பத்தி உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு இருந்தேன். ராத்திரி நேரத்துல சரியா தூங்கவும் முடியல. இந்த வெயில் பட்டு பட்டு என்னுடைய மென்மையான இறகுகள் எல்லாமே கொட்டி போகுது. இத்தனைக்கு தேனும் குல்கந்தும் கலந்துதான் பூசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய இறகு மட்டும் கொட்டுறத நிப்பாட்டவே மாட்டேங்குது. எனக்கு குளிர்ச்சியான இடம் தான் வேணும். எங்கேயாவது குளிர்ச்சியான இடம் இருந்தா அங்க போயிடலான்னு இருக்கேன். குஹு குஹு குஹு. அட, உன் அழகு பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கே லூசி நீ. எனக்கு இங்க மூச்சு விட கூட முடியல. காத்து அனல் காத்தா வீசிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே தண்ணியிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப தண்ணி கூட இறங்க முடியாத அளவுக்கு இருக்கேன். ஏன்னா தண்ணியும் இல்ல, இருக்கிற தண்ணியும் சூடாதான் இருக்கு. இந்த சூட்டு தண்ணியில நான் எப்படி இருக்கிறது? உண்மைதாங்க மஹி, நாம எல்லாரும் பெரிய ஆளுங்க. நம்மளாலேயே இந்த வெயில தாங்கிக்க முடியலன்னா என் புள்ள பன்னுவால எப்படி தாங்கிக்க முடியும்? ஏற்கனவே அவன் சாப்பிடுனா சாப்பிட மாட்டா. இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால எதையுமே தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால ராத்திரியில படுத்து தூங்கவும் முடியல. சாப்பிடலானா இன்னும் அனல் அதிகமாகுது. எனக்கு உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. ஆமாம்மா, எனக்கும் நம்ம கூட ரொம்ப சூடா இருக்கு. என்னால அங்க இருக்கவே முடியலம்மா. பேசாம நாம எல்லாரும் குளிர்ச்சியா இருக்கிற ஏதாவது இடத்த தேடி அங்க போயிடலாமா? என்னால இங்க இருக்க முடியாது. குளிர்ச்சியா இருக்கிற இடத்துக்கு என்ன ப்ளீஸ் கூட்டிட்டு போயிடுமா? சரி புச்சி, அழாத. மஹி, நாம நம்மளுடைய காஞ்ச புல்லு கூட்டுக்குள்ள இருக்கிறது கஷ்டம். ஏன்னா காஞ்ச புல்லு அனல தான் கொடுக்கும். நாம பேசாம மரப்பொந்துக்குள்ள வீடு கட்டி ஏன் வாழக்கூடாது? மரத்துக்குள்ள தண்ணி எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால குளிர்ச்சி இருக்கும். அதனால மரப்பொந்துக்குள்ள வீடு கட்டிக்கிட்டா நமக்கு அங்க வேர்க்காது இல்லையா? அங்க நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். என்னது மர வீடா? இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கட்டும் நீ. ஆனா அவ்வளோ பெரிய பொந்து இருக்கிற மரம் இங்க எங்க இருக்கு? நம்ம எல்லாருக்குமே அது பத்துமா? ஒரு நிமிஷம், துணியோட ஐடியா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல மரம் இருக்கான்னு. இருக்கு. நம்ம ஊர் எல்லையில ஒரு ரொம்ப பெரிய பழைய ஆலமரம் இருக்குல்ல, அதுல பொந்து ரொம்ப பெருசா இருக்கு. நானும் சின்னவும் போய் அந்த பொந்த சுத்தப்படுத்துறோம். நீங்க எல்லாரும் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்க வந்துருங்க. யாரும் கவலைப்படாதீங்க. நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டத்தை வேணும்னாலும் மீண்டு வரலாம். சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்ன அந்த ஆலமரத்தோட பொந்து நம்ம எல்லாருக்குமே சரியாதான் இருக்கும். முன்னாடி நின்னு இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன இருக்கட்டும் நீ, நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நான் காட்டுல கிடைக்கிற பாசி இலையை கொண்டு வந்து படுக்கையா போடலான்னு இருக்கேன். சூப்பர் சிச்சு, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊருக்காரங்களோட கஷ்டத்தை கேள்விப்பட்டதும் அந்த கஷ்டத்துல பங்கெடுத்துக்க நீ முன்னாடி வந்திருக்க பாரு. சரி சரி, இன்னைக்கே எல்லாருமே அந்த மர வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சிடலாம். அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நானும் உனக்கு பாசியை கொண்டு வரதுல உதவி செய்யறேன். அப்படியே பெரிய இலையும் கொண்டு வரலாம். நம்ம எல்லாருக்குமே சரி போற மாதிரி அந்த வீடு இருக்கணும். அம்மா, சிச்சு அத்தை ரொம்ப நல்லவங்க. சரி, நாம என்னம்மா எடுத்துட்டு போக போறோம்? வீடு கட்டுறதுல நானும் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். ஆமா புச்சி. சின்னவும் சிச்சுவும் பாசியும் இலையும் எடுத்துட்டு வராங்கல்ல, அதெல்லாம் போட்டு இறுக்கி கட்டுறதுக்கு நாம கயிறை கொண்டு வரலாம். அப்புறம் பண்ணும் நீயும் சோட்டு 2 பேருமே போய் குச்சிங்களை எடுத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அந்த மரபொந்த நம்ம வீடா மாத்த போறோம். இதோ இப்பவே போய் இப்பவே வரட்டும் நீ. பன்னு, சீக்கிரம் வா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த நம்ம எல்லாருக்காகவும் பண்ண போறோம்.
நானும் குஹுவும் என்ன பண்றது மஹி? எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் கஷ்டப்படும் போது எங்களுக்கும் ஏதாவது பண்ணணும் போலதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் லூசி. நீயும் குஹுவும் போய் ஆத்துல இருந்து பானையில தண்ணிய கொண்டு வாங்க. இவங்க போடுற அந்த பாசி இலைக்கு மேல தண்ணிய தெளிச்சா அந்த கூடு இன்னும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்படி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சீச்சு சின்ன 2 பேருமே அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் பார்த்தப்போ அதோட தொலை ரொம்ப பெருசாதான் இருந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் உள்ள போய் அங்க இருக்கிற குப்பை புல்லு எல்லாத்தையுமே வெளியில தூக்கி போட்டு அந்த அறைய சுத்தமாக்குனாங்க. சின்ன பாத்தியா, இங்க உள்ள எவ்வளவு குளுகுளுன்னு இருக்கு. நாம எல்லாரும் இங்க தங்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட அனல் தெரிய போறதே இல்ல. சரி சரி, நீ போய் பச்சை இலையும் பாசியையும் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிம்மா, நான் வேகமா போயிட்டு வேகமா நீ சொன்ன எல்லாத்தையுமே சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். சிச்சு சின்னும் 2 பேருமே பெரிய இலை அப்புறம் பாசியை கொண்டு வந்து அந்த அறைக்குள்ள வச்சாங்க. அதே நேரத்துல பன்னமும் சோட்டுவும் கயிறு எல்லாத்தையும் தயார் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் மணமணக்கிற பூக்களை புஜ்ஜியுட்டனையும் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? நல்லது. துணி, அந்த பாசிய நாம செவுத்துல ஒட்டலாம். அப்பதான் மரத்துல இருந்து வர குளிர்ச்சி இன்னும் அதிகமாகும். அதுக்கு கொஞ்சம் கயிறையும் நாம கட்டி வச்சிடணும். சரி துணி. புஜ்ஜி, அந்த பாசியை எடுத்துக்கிடு. நாங்க ஒவ்வொன்னா அந்த மரத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கோம். சரிம்மா, சீக்கிரமா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறோம். அப்படி பாசியெல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா இலையையும் கொடியையும் வச்சு சிச்சு காக்கா பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்போ சோட்டு துணி 2 பேருமே சேர்ந்து சிச்சுவுக்கு அந்த வேலையில உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோட்டோ, அந்த கொடிய பாத்து இழு. அதுல இலைய வச்சு நல்லா இறுக்கமா கட்டணும். இப்படி இறுக்கமா கட்டி போட்டாதான் நமக்கு உள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரி சிச்சு, நீ ரொம்ப நல்லா வேலை பாக்குற. உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஆமா சிச்சு, உனக்கு டயர்டே ஆகாதா? உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறத விட்டுட்டு ஊருக்காகவே கஷ்டப்படுறேனா? உண்மையிலேயே இந்த ஊர்ல எல்லார விடவும் வசதி நீதான். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, இதுல என்ன இருக்கட்டும் நீ, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணிக்கிறது நம்மளுடைய கடமை. டே சின்னோ, இன்னும் கொஞ்சம் பச்சை இலையே போய் பறிச்சுட்டு வா. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரபொந்துக்குள்ள ஒரு அழகான வீடு தயாராச்சு. அந்த வீடு இப்ப பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அப்பாடா சிச்சு, உன்னால இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா மாறி இருக்கு. இந்த குளிர்ச்சிக்கு இப்பவே படுத்து நல்லா தூங்கலா போலவே இருக்கு. தூங்குங்க மஹி. நாங்க கொண்டு வந்த தண்ணிய இந்த இலை மேல ஊத்துறோம். அப்போ உள்ள இன்னும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். லூசிய குஹுவும் அவங்க கொண்டு வந்த தண்ணிய அந்த இலைக்கு மேல ஊத்துனப்போ இலை அந்த ஈரத்தை உள்ள எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமான குளிர்ச்சிய கொடுக்க ஆரம்பிச்சுது. ஆனா சரியா அதே நேரத்துலதான் ஊர் எல்லையில இருந்து அனல் காத்து வீசி மெதுவா ஊருக்குள்ள வந்துச்சு. அந்த காத்துல அனல் ரொம்ப அதிகமாவும் இருந்துச்சு. ஐயோ சிச்சு, அங்க பாரு, அனல் காத்து நம்மள நோக்கி வருது. அந்த அனல் காத்து மர வீட்டுக்குள்ள போச்சுன்னா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஏதாவது பண்ணு. யாரோ பயப்படாதீங்க, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். டே சின்னோ, அந்த தாமரை இலையை கொண்டு வா. சோட்டு துணி, அந்த தாமரை இலையை வச்சு கதவா ஆக்குங்க. இதோ கொண்டு வந்துட்டோமா பெரிய தாமரை இலை. கொண்டு வந்துட்டியா? துணி சோட்டு, இந்த தாமரை இலைய வாசல்ல வச்சு ஒரு பெரிய கயிறு போட்டு இழுத்து கட்டுங்க. சிச்சு சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே செஞ்சாங்க. அந்த தாமரை இலைய வாசல்ல வச்சு கொடி வச்சு அதை இழுத்து கட்டிட்டாங்க. வெளியில எவ்வளவுதான் அனல் காத்து வீசினாலும் சரி, அந்த அனல் காத்து அந்த வீட்டுக்குள்ள போகவே இல்ல. உள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, இங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. இந்த பூவோட வாசமும் மணமணக்குது. எனக்கு இப்பவே படுத்து தூங்கணும் போல இருக்குமா. நான் இங்கேயே படுத்து தூங்கிக்கிறேன். அப்படியே புஜ்ஜி, குளிர்ச்சியா இருக்கா? இதுக்கு காரணம் உங்க சிச்சு அத்தையோட ஐடியா தான். அவளாலதான் இன்னைக்கு நாம எல்லாரும் வெயிலோட தாக்கம் இல்லாம சந்தோஷமா இருக்கோம். ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் சிச்சு தான். இந்த குளிர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் போலவே இருக்கு. தேங்க்ஸ் சிச்சு, உன்னாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். குஹு குஹு குஹு. என் தொண்டையெல்லாம் இப்போ வறண்டு போகல, நல்லா இனிமையாதான் இருக்கு. நான் கொஞ்சம் பாட்டு பாடவா? சிச்சு, உன்னால என் குரல் மறுபடியும் வந்துருச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. என் உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி மாறிடுச்சு. நான் இங்கேயே உக்காந்து விளையாடிக்கிறேன். நீ செஞ்சதுக்கு நாங்க என்ன பண்ண போறேனே தெரியல சிச்சு. நீ இல்லனா இந்த வெயில என்ன பாடுபட்டிருப்போமோ. உண்மையாதான் சிச்சு, எல்லாரும் மனசார பாராட்டுறாங்கன்னா இன்னைக்கு நீ ஹீரோவா ஆயிட்ட. உன்னுடைய ஐடியாவாலதான் இன்னைக்கு நாம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ நாம தங்கியிருக்கிற இந்த வீட்டுக்குள்ள அனல் காத்து வரவே இல்ல.
குளிர்ந்த காத்து தான் வீசுது. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த வெயில் காலம் முழுக்க நம்ம இங்கேயே இருக்கலாம். ஏன் எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க? நான் தனியா ஒண்ணும் இதை செஞ்சிடலையே. நீங்க எல்லாரும் உதவி செய்ய போகதான் இவ்வளவு சீக்கிரமா இதை செஞ்சிருக்கோம். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கோ வேணும். அன்னையில இருந்து பறவைகளோட கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பறவைங்களுக்கு வெயிலோட தாக்கமே தெரியல. அவங்க யாருமே வெயில பார்த்து பயப்படவும் இல்ல. ஏன்னா இப்ப அவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வெயிலே தெரியல. ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. வெயில்ல எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து சிச்சு காக்கா யோசிச்சு செஞ்ச ஒரே ஒரு ஐடியா அந்த வெயில் காலத்துல அவங்க எல்லாரையுமே வெயில இருந்து காப்பாத்துச்சு. எப்பவுமே கொஞ்சம் அறிவு, ஒரு சின்ன யோசனை இருந்தா போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தும் நாம தப்பிச்சிடலாம். புஜ்ஜி பன்னுவின் பாதாம் பால் வியாபாரம். காலையில 10 மணி. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே நின்னு துணியும் சோட்டுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா கையில ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்டைலா நடந்துகிட்டு வந்துச்சு. ஹாய் டோனி, ஹாய் சோட்டோ, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என் சந்தோஷத்தை உங்க கூட சேர்ந்து கொண்டாட வந்திருக்கேன். என்ன சிச்சு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது லாட்டரி விழுந்துச்சா? சிச்சு காக்கா பெருமையா. லாட்டரியை விட பெரிய விஷயம், எங்க பன்னுவுக்கு சிட்டியில ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். சூட் போட்டுக்கிட்டு கோட் போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் என் புள்ள. அப்படியே சிச்சு, இது சந்தோஷமான விஷயம்தான். கங்க்ராட்ஸ். ஆனா எங்க பன்னு புஜிக்கு தான் எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டாங்க, ஆனா வேலைக்கு ஆகல. சிச்சு காக்கா கிண்டலா சிரிச்சு, எப்படி கிடைக்கும் சோட்டோ? என் பிள்ளைங்க மாதிரி உங்க பிள்ளைங்க என்ன ரொம்ப டேலண்டடான பசங்களா? என் புள்ள ரொம்ப புத்திசாலி. அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல் பிரின்சிபல். என்னோட ரெக்கமெண்டேஷன் இருந்ததுனால என் பிள்ளைக்கு நல்ல வேலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அப்படி யாருமே இல்லையே. சரியா அப்பதான் இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைக்காம கவலையோடு திரும்பி வந்த பன்னு புஜி அதை கேட்டாங்க. பன்னுவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. ஆண்டி, உங்க புள்ள டேலண்டடான பையன்லாம் இல்ல. அவன் எக்ஸாம்லயே என்ன காப்பி அடிச்சுதான் பாஸ் ஆனா. நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. சொல்ல போன ஒரு அப்ளிகேஷனை சரியா ஃபில் பண்ண கூட உங்க புள்ளைக்கு தெரியாது. டேய் பன்னோ, நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். அவன் டேலண்டட் இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அவன் கையில இப்போ ஆஃபர் லெட்டர் இருக்கு. உங்க கையில என்ன இருக்கு? குப்பை, வெறும் டிகிரி சர்டிபிகேட். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஜாபும் கிடைக்காது, நீங்க உருப்பட போறதும் கிடையாது. இப்படியே சும்மா ஊரை சுத்திக்கிட்டே இருங்க. அப்ப புஜ்ஜி ரொம்ப பணிவா, நாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் ஆண்டி. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கதான் போகுது. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சத நான் பார்க்க போறதில்ல. ஏன்னா அதை நீங்களே பார்க்க போறதில்ல. பேசாம சின்ன கிட்ட சொல்லி அவங்க ஆபீஸ்ல பியூன் வேலை வாங்கி கொடுக்கட்டா? அவனுக்கு காஃபி டீ கொடுத்துக்கிட்டு அவன் காலுக்கு கீழே பொழைச்சுக்கோங்க அப்படின்னு அவமானப்படுத்திட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா அதை கேட்டு பன்னு புஜி 2 பேருமே வருத்தத்தோட இருந்தாங்க. பசங்க 2 பேரும் வருத்தத்தோட இருக்கிறத பார்த்து சோட்டுவும் கவலைப்பட்டா. அம்மா, சிச்சு ஆண்டி எவ்வளவு அவமானப்படுத்துறாங்கம்மா. நாங்க நல்லா படிச்ச பசங்க தானே, எங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? எங்களுக்கு வாழ தகுதி இல்லையா? படிச்ச படிப்புக்கு மதிப்பே இல்லையா? ஆமா மம்மி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த சின்னம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கோட் சூட் போட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்தா போதும். மாசம் 10,000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே தான். புஜ்ஜி, பன்னு, கவலைப்படாதீங்க. சிச்சுவுக்கு திமிரு அதிகம், அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போறா. டிகிரி படிச்சவங்க எல்லாரும் ஒரு ஜாபுக்கு தான் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதானே, இவ கீழேயோ நாம வேலைக்காரங்களா இருக்கிறதுக்கு பதிலா நமக்கு நாமளே பாஸா இருக்கலாமே. நம்ம கிட்ட இருக்கிற அறிவை நாம ஏன் பயன்படுத்த கூடாது? பாஸ் ஆகணும் அப்படின்னா வியாபாரம் ஆரம்பிக்கணும். அதுக்கு லட்சக்கணக்குல பணம் தேவைப்படும். ஆனா நம்ம கிட்டதான் ஒரு ரூபாய் கூட இல்லையே. லட்சம் பணம் எதுக்கு? ஒரு ஐடியா இருந்தா போதும். நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். இது வெயில் காலம், வெயில் அதிகமா இருக்கு. சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும்ல. நாம ஏன் பாதாம் பால் வியாபாரம் செய்யக்கூடாது? பாதாம் பாலா? இந்த ரோட்ல வண்டியில வச்சு விப்பாங்களே, அத சொல்றியாமா? ஆமா, ஆனா நம்ம எல்லாரும் மாதிரியும் ஏமாத்த போறது கிடையாது. உண்மையான பாலை நல்லா திக்கா காய்ச்சி அதுல பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு போட்டு கொஞ்சம் குங்கும பூவையும் போட்டு நம்ம வீட்லயே அதை தயார் பண்ணிடலாம். அத கேட்டு பன்னு ரொம்ப சந்தோஷமா, அட பாதாம் பாலா, சூப்பர் ஐடியா. அப்படின்னா நான் தினமும் ஃப்ரீயா பாதாம் பால் குடிக்கலாம்ல. சூப்பர் இது. டேய், நீ ஃப்ரீயா குடிக்கல நம்ம பாதாம் பால் பண்றது வர கஸ்டமர்ஸ்க்கு விக்கிறதுக்காக. வியாபாரத்தை எப்படி நடத்தணும், வரவங்க கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாதாம் பால் தயாரிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கஸ்டமரை அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஐடியாமா.
அந்த சிச்சு ஆண்டி கிட்ட நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். நாளைக்கே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோமா? அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு சின்ன வண்டிய அலங்காரம் செஞ்சாங்க. அந்த வண்டியில ஸ்டவ்ல வச்சு ஒரு மண்பானையில சூடா பாதாம் பாலை கொதிக்க விட்டாங்க. அந்த பாதாம் பாலை கூலாக்கி குடுக்கறதுக்காக பக்கத்துல ஒரு ஐஸ் பாக்ஸ் இருந்துச்சு. பாதாம் பால் கொதிக்கும் போது பன்னு அதை பார்த்து, அடடா, இந்த குங்குமப்பூ வாசம் ரொம்ப நல்லா வருது. புஜி, எனக்கு ஒரு கிளாஸ் கூட, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். டேய், டேஸ்ட்லாம் பண்ண முடியாது, முதல்ல போனி ஆகணும். சரியா அப்பதான் சின்ன காக்கா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவனை டிராப் பண்றதுக்காக சிச்சு காக்கா கார்ல வந்துச்சு. வண்டிய பார்த்து காரை விட்டு இறங்குச்சு. அட, என்ன இது, வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போர்டு பார்த்து சிரிச்சு, பாதாம் பாலா? என்ன டோனி, கடைசியில புஜ்ஜி பன்னு 2 பேருமே நடுத்தூர்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. சின்ன காக்கா சூட்டு போட்டுக்கிட்டு கண்ணாடியே போட்டுக்கிட்டு, ஹே பன்னு, வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. நேத்து வரைக்கும் என் கூட சேர்ந்து படிச்சவனே இப்படி கரண்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. என் ஆபீஸ்ல பியூன் வேலை இருக்கு, வாங்கி தரேன், வந்துடுறியா? உன்னோட பியூன் போஸ்ட உன்கிட்டயே வச்சுக்கடா சின்னோ. நீ ஆபீஸ்க்கு போய் 1 மாசம் சம்பாதிக்கிற பணத்தை நான் நினைச்சா ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன். இந்த பிசினஸ்க்கு நான் தான் பாஸ். நான் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். ஹஹஹா, பால் விற்கிறவன் ராஜாவா ஆக முடியாதுப்பா. இந்த பால் விற்கிறதுக்கு நீ எதுக்கு டிகிரி படிக்கணும்? உன்னை படிக்க வச்ச பணம் தான் வேஸ்ட். நானும் பாக்குறேன். அப்படி இந்த அழுக்கு வண்டி கிட்ட வந்து யாரு உங்ககிட்ட பாதாம் பால் வாங்குறாங்க, உங்க பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு காமெடி பண்ணாதீங்க. சிச்சு ஆண்டி, எல்லாமே வேலைதான். யாரு என்ன வேலை செஞ்சா என்ன, பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். எங்க வண்டிய பத்தி இப்படி கேவலமா பேசாம ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. போறோம். சாயந்தரம் வரைக்கும் ஒரு கிளாஸ் பால் கூட விற்க போறதில்ல. நீங்க கவலைப்பட்டு வீட்டுக்கு போகத்தான் போறீங்க. வாடா சின்ன, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுபடியும் பன்னு புஜ்ஜி ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. ஆனா பன்னு அவங்க வியாபாரத்தை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும்னு நினைச்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். வாங்க ஐயா, வாங்க, வாங்கம்மா வாங்க. இந்த வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கிற பாதாம் பால். இதுல பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கோம். இதை குடிச்சா உங்க உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. வாங்க ஐயா, வாங்க, வாங்கம்மா வாங்க. பன்னு அப்படி சத்தமா கத்துனதும் அந்த பக்கமா நிறைய பறவைங்க வந்தாங்க. முக்கியமா லூசி புறாவும் மஹிக்கழுகும் அங்க வந்தாங்க. ஏய் பன்னு, டைலாக் சூப்பரா சொல்றடா. அந்த டைலாக் கேட்டுதான் வரணும்னு தோணுச்சு. சரி, எனக்கு நல்ல கூலிங்கா இருக்கிற பாதாம் பால் ஒரு கப்பு கொடு. எனக்கு நல்ல சூடா இருக்கிற பாதாம் பால் வேணும். புஜ்ஜி 2 கிளாஸ்ல பாதாம் பாலை ஊத்தி அதுக்கு மேல பிஸ்தா பாதாம் எல்லாத்தையும் போட்டு ஒருத்தங்களுக்கு சூடாவும் ஒருத்தங்களுக்கு சில்லுன்னு கொடுத்தா. மஹிக்கழுகு அதை குடிச்சு பார்த்து, ஆஹா சூப்பர், இந்த பால் ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டான அளவுல இருக்கு. சிட்டில எத்தனையோ ஹோட்டல்ல நான் இந்த மாதிரி பாதாம் பால் வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனா இந்த பாதாம் பாலுக்கு முன்னாடி அந்த பாதாம் பாலெல்லாம் நிக்கவே நிக்காது. ஆமாங்க மஹி, அதுலயும் இந்த ஹாட்டான பாதாம் மில்க்ல இருக்கிற குங்குமப்பூ வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பார்சல் கட்டு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தேங்க்ஸ் பாட்டி. இது எங்க அம்மாவும் துணியாட்டியும் சேர்ந்து செஞ்சது. அவங்க தரத்தை மட்டும் விட்டுறவே மாட்டாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து பாதாம் பால் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்த 10 லிட்டர் பாலும் தீந்து போச்சு. பன்னுவும் புஜ்ஜியும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அம்மா, இன்னைக்கு நம்ம கொண்டு போன பால் எல்லாம் வித்து தீந்துருச்சுமா. இன்னைக்கு லாபமும் நல்லா தான் வந்திருக்கு. பாத்தீங்களா, தரமான பொருள் கொடுத்தா கஸ்டமர்ஸ் தானா வருவாங்க. நாளைக்கு 10 லிட்டர் எக்ஸ்ட்ராவா பண்ணலாம். சில நாட்களும் போச்சு. புஜ்ஜி பன்னுவோட பாதாம் மில்க் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனதுனால அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கூட எல்லாரும் வந்து பாதாம் பால் வாங்கி குடிச்சாங்க. ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஆரம்பிச்ச வியாபாரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங்ல இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பில்டிங்குக்கு பேரு புஜ்ஜி பன்னு பாதாம் கெஃபே. அந்த பில்டிங்ல ஏசி, ஃபேனு, நல்ல ஃபேன்சி லைட்டுங்க, பார்க்க அழகா இருந்துச்சு. மெனுவும் பெருசா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வெரைட்டியா சாப்பிட்டாங்க. பன்னு புஜ்ஜி கவுண்டர்ல உட்காந்துருந்தாங்க. புஜ்ஜி, டேபிள் நம்பர் 4க்கு ஒரு ரோஸ் ஃபலூடாவை அனுப்பிடு. அப்புறம் ஸ்விக்கி ஆர்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு. எல்லாம் ரெடியா தாண்டா இருக்கு. ஆல்ரெடி பார்சல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நாளுக்கு நாள் அவங்க பிசினஸ் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. துணிய சோட்டுவும் பெருமைப்பட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல நிலைமை தலைகீழா இருந்துச்சு. சின்ன காக்கா ராத்திரி 9 மணிக்கு ரொம்பவும் டயர்டா டல்லா வீட்டுக்கு வந்திருந்தான். முகம் ஆடி போயிருந்துச்சு. என்ன சின்னோ, இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல வேலை அதிகமா? சின்ன கோவமா ஆபீஸ் பேக்க தூக்கி போட்டுட்டு, அது ஆபீஸ் இல்லமா நரகம். அந்த மேனேஜர் ஒரு தெருநாய் மாதிரி என்ன பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்காமா.
டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலன்னு சம்பளத்துல 5000 ரூபாய் பிடிச்சிட்டான். காலையில 9 மணிக்கு வேலைக்கு போற என்ன ராத்திரி 9 மணிக்கு தான் விடுறான். லஞ்சுக்கு கூட சரியா டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த வேலை செய்யவே எனக்கு பிடிக்கலம்மா. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? 25,000 ரூபாய் அவங்கள எதுவும் பண்ண முடியாதா? அவங்கள நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நான் அடிமை தானே. என்னால நிம்மதியா அந்த வேலையை பார்க்க முடியாதுமா. ஒரு தடவை பன்னு புஜ்ஜியோட ஷாப்புக்கு போயிட்டு வரலாமா? அவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. சின்ன சொன்னதுனால சிச்சு காக்காவும் சரி அப்படின்னு கிளம்புனா. அங்க ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங், அதுல புஜ்ஜி பன்னு பாதாம் கஃபேன்னு பேரு. வெளியில நிறைய காருங்க, நிறைய பைக்குங்க, உள்ள செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. அப்ப கவுண்டர்ல பன்னு ரொம்ப சந்தோஷமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன இது சின்ன தள்ளுவண்டி இவ்வளவு பெரிய ஏசி பில்டிங்கா மாறி இருக்கு, இது அவங்களது தானா? ஆமாமா, நான் கூட அன்னைக்கு அவங்க பேங்க் பேலன்ஸ செக் பண்ணம்மா. அவங்க தினமும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கம்மா. மாசத்துக்கு 3 லட்சம். அவங்கள பார்த்து பால் விக்கிறாங்கன்னு சொன்னியேம்மா. உன் பிள்ளைக்கு வெறும் 25,000 ரூபாய் தான் சம்பளம். அவங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கூட நான் பெருசா சம்பாதிக்கலம்மா. சிச்சு காக்காவுக்கு அது கேட்டதும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ திமிர் எல்லாமே அந்த நொடியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புஜ்ஜி பன்னுவும் வெளியில வந்தாங்க. அட சிச்சு ஆண்டி, சின்னு ப்ரோ, வாங்க வாங்க, எங்க ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வந்து உள்ள உட்காருங்க. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிச்சு, பரவாயில்லப்பா, நான் ஏதோ சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன். பரவாயில்ல ஆண்டி, உள்ள வாங்க. சின்னு, ஏண்டா ரொம்ப டயர்டா இருக்க? நாங்க கொடுக்கற ஸ்பெஷல் ஃபலூடா சாப்பிட டயர்ட் எல்லாம் போயிடும். புஜ்ஜி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட 2 ஃபலூடா கொடுத்தா. சின்னு அந்த ஃபலூடாவை சாப்பிட்டு, பன்னு, புஜ்ஜி, உங்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நான் ஏதோ ஜாப் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா போனேன். ஆனா உங்களுக்கு நீங்களே பாஸ் ஆகி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. என்ன பாருங்க, நான் டென்ஷனா தான் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க எனக்கு அக்கௌண்டன்ட் வேலை போட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்டா? பன்னு சிரிச்சுக்கிட்டே, அட என்ன ப்ரோ, பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குற ஆபீசர் நீ போய் இங்க வேலை செய்ய முடியுமா? இங்க அக்கௌண்டன்ட் வேலை எல்லாம் இல்ல ப்ரோ. ஆனா பிசினஸ் கத்துக்கிறேன்னு சொன்னா உன்னை நாங்க பார்ட்னரா சேர்த்துக்கிறோம். அப்போ சிச்சு காக்கா அவங்கள பார்த்து, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நீங்க படிச்ச படிப்புக்கும் உங்க வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். ஆனா படிச்ச படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஒருத்தங்க கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சா உங்கள மாதிரி வாழ்க்கையில முன்னேறலான்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல ஆண்டி. ஒருத்தங்க செய்யற வேலையை வச்சு அவங்கள நாம எடை போடக்கூடாது. அதுல அவங்க எந்த அளவுக்கு டேலண்டா இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா அன்னைக்கு நீங்க எங்களை ஏத்தி விட்டதுனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, உங்க அவமானம் தான் எங்களுக்கு முதலீடே. சரி, ஃபலூடா டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையா இருக்குடா. உங்க 2 பேர் மாதிரியே இந்த ஃபலூடாவும் ஸ்வீட்டா இருக்கு.